ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சூரியன் 4, 5 சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. 7இல் ராகு 8இல் சனி சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய உதவியால் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பொதுவாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 15 திங்கள் 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும்.